நேற்று என்ன பார்த்தோம் என்றால் ஆன்மச்சாவு, அதாவது நம்பிக்கை செத்து விடுகிறது என்று சொல்வதை பார்த்தோம். அன்னை மரியாள் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருப்பதாக திருத்தந்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப அது சம்பந்தமா எப்படி சொல்றார் என்றால், a world where faith itself would die not from persecution but from distraction, noise and comfort அப்படின்னு சொல்வதாக அன்னை மரியாள் சொல்வதாக திருத்தந்தை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது அல்லவா, அதுதான் திருத்தந்தை அவர்கள் சிறிது தவறாக புரிந்து கொண்டு இந்த 6 கர்தினால்மார்கள் எல்லாம் பணி நீக்கம் செய்தார்கள். அதுபோல் நிறைய நடந்துகிட்டே வருது. இந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிறதுனால தான், அந்த தப்பா புரிஞ்சிட்டதுனால தான் அந்த அரண்மனையில் திருத்தந்தை, ஆயர்கள், கர்தினால்மார்கள்லாம் இருக்கக்கூடாது என்று ஒரு அறிவுரை கூறியிருக்கிறார்கள். ஏன்னா அதெல்லாம் ஒரு கம்ஃபர்ட் தான், பட் அதெல்லாம் ஊனியல்பு பார்வையில் கம்ஃபர்ட். ஊனியல்பு கம்ஃபர்ட் குறித்து அன்னை மரியாள் ஒரு குறை கூற மாட்டார்கள். அந்த ஊனியல் பார்வையால், அந்த கம்ஃபர்ட்டால் நம்பிக்கை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருமெனில் அப்பொழுது குறை கூறுவார்கள். ஆனால் இப்பொழுதுள்ள சூழ்நிலையில், திருச்சபையில் உள்ள சூழ்நிலையில், அந்த சொகுசான வாழ்வு என்று சொல்கிறோம் அல்லவா, ஊனியல்பு பார்வையில் சொகுசான வாழ்வை நோக்கி யாரும் போகவில்லை என்பதுதான் எனது கருத்து அல்லது எனது அப்சர்வேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த நான் புரிந்து கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பிஷப் பார்க்கிறோம், வேற கர்தினால்கள் கூட பார்க்கிறோம், அவர்கள்லாம் ஒரு அரண்மனை போன்ற ஒரு இடத்தில் இருந்தாலும் அதை அவர்கள் தேடுவதில்லை. அவர்கள் பார்க்கதான் அரசரை போல் இருக்கிறார்கள். ஆனால் உள்ளே எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய வேலையை அவர்களே செய்து கொள்ளும் நிலையில் தான் இருக்கிறார்கள். அரசரை போல் வாழ்வதென்றால் நான் எந்த வேலையும் செய்யாமல் படுத்து உறங்கி எனக்கு உரிய சொகுசான ஒரு போக்கை மட்டும் கடைபிடிக்க நான் பல வேலையாட்களை வைத்திருக்க வேண்டும். காலம்கிவிட, கையம்கிவிட, குளிப்பாட்ட, எண்ணெய் தேய்ச்சுட, இப்படிலாம் கூட வைத்திருப்பார்கள் அரசர்கள். அதான் வேலையாட்கள். அரசர்கள், உண்மையான அரசர்கள் என்ன வைத்திருப்பார்கள், அந்த வேலைக்கு பெண்களை வைத்திருப்பார்கள். அவர் கண்ணு குளிர்ச்சியா இருக்கிற மாதிரியான நிலையில் அரசர்கள் வாழ்வது ஊனியல்பு அரசர்கள் என்று சொல்லலாம். ஆயர்கள் இருப்பது என்பது நாம் ஆயர்மார்களை அவ்வாறு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவதால், அதாவது இயேசுவுக்கு நாம் இஷ்டப்படும் இடத்தை, விருப்பப்படும் இடத்தை ஆயர்மார்களுக்கு கொடுத்து இயேசுவை அலங்கரித்து பார்க்க வேண்டும் என்ற பார்வையில் தான் இவ்வளவு நாட்களாக அரண்மனை போன்ற ஒரு ஆயர் இல்லம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதில் வாழ்வார்கள். அதை நிச்சயமாக அன்னை மரியாள் சொல்லியிருக்க மாட்டார். ஏனென்றால் அதனால் அந்த நம்பிக்கை இழப்பது என்பது ஏற்படுவதில்லை. இந்த இடம்தான் தவறாக புரிந்து கொண்டு செயல்படுகிறார்கள் தந்தை அவர்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அநேகமாக அந்த நூல் வெளிவந்தால் அதை அவர் படித்தால் அவருக்கு அது புரியலாம். ஆனால் இங்கே நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால், டெத் ஆஃப் ஃபெய்த், அதுதான் பார்க்க வேண்டும். நம்பிக்கை இறந்து விடுவது, தமிழ் அழகா ஆன்மச்சாவு என்று சொல்கிறோம். டெத் ஆஃப் சோல் அதிகமாக ஆங்கிலத்தில் பயன்படுத்துவதில்லை. அதனால அன்னை மரியாள் என்ன சொல்கிறார்கள், டெத் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கையை நாம் இழந்து விடுவோமேயானால் அங்கே ஆன்மா மீட்பு பெறாத நிலையை பெறுகிறது. இதுதான் உலகம் முடியும் நேரத்தில் நடக்கும் என்று அந்த 3வது ரகசியத்தில் அன்னை மரியாள் இந்த பாயிண்டை சொல்கிறார். அதான் உருவகம் என்று சொன்னேன் அல்லவா, தொடக்கத்திலேயே எல்லாமே உருவகமாக பேசியிருப்பார்கள். அந்த உருவத்தை தான் விளக்குவதற்கு, உடைத்து பேச நாம் இந்த நிகழ்ச்சி போடுகிறோம். வெளிப்படையா தெரிகிற விதத்தில் இருந்துச்சுன்னா ஒரு நிகழ்ச்சி இதை எடுத்துட்டு சொல்லணும்னா தேவையில்லை. ஆனால் எல்லாமே உருவகமாக இருக்கிறது. ஸ்லோ கிரீப்பிங் கம்ஃபர்ட், a prophecy of spiritual apocalypse அப்படிலாம் வருது இல்லையா, enemy outside the gates, இதெல்லாம் உருவகம் வழியாக திருச்சபைக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தை சுட்டி காட்டுகிறார்கள். குறிப்பா எந்த ஆபத்து என்றால், அருங்கரை இயக்கம் மூலமாக நுழைந்திருக்கும் ஆபத்து. ஏன்னா அருங்கரை இயக்கம் தான் இதெல்லாம் தேடி போகிறது. அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட். அடுத்தது நாய்ஸ், அப்படின்னா எந்த நோக்கமும் இல்லாத ஒரு ஜெபம், வளவலன்னு கத்துறாங்க, நாள் ஃபுல்லா கத்துறாங்க, ஆண்டவரே ஆண்டவரேங்கிறாங்க நாள் ஃபுல்லா. ஆனா ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன கேட்கிறார்கள், ஊனியல்வை கேட்கிறார். ஊனியல்பு நாட்டம். அதான் தேலையோ புறானையோ கேட்டா நான் கொடுக்க முடியுமா, நான் எதை கேட்டா கொடுக்க முடியும், மீன் கோழி கறி அது மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா கொடுக்க முடியும். சாப்பிட்றதுக்கு பாம்பு தேள் இதெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார் அல்லவா. அது போன்று ஒரு எம்டினஸ், அதாவது நாய்ஸ். ஜபிக்கிறார்கள், கேட்கிறார்கள் கடவுளிடம். ஆனால்
பயனற்றதையெல்லாம் கேட்கிறார்கள். பயன் தரும் அந்த உறவை கேட்பதில்லை, மாறாக உறவை நம்பாத நிலைக்கு அழைத்து செல்கிறார்கள். அதான் டெத் ஆஃப் ஃபெய்த். உறவை நம்புவதில்லை. நீங்க எந்த அருங்குடை இயக்க உறுப்பினரிடம் வேண்டுமானாலும் போய் பேசி பாருங்கள். அவர் குருவாக இருக்கலாம், ஆயராக இருக்கலாம், கருதினாலாக கூட இருக்கலாம். அது அவர்களிடம் பேசினால் என்ன தெரிய வரும் என்றால், நாய்ஸ், அதாவது அவர்களிடத்தில் நம்பிக்கை என்பது இல்லை என்பது தெரிய வரும். எந்த நம்பிக்கை இல்லை? கடவுளின் குடும்பத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அருங்குடை இயக்கம் செய்கிற பெரிய புண்ணியம் யாருக்கு? சாத்தானுக்கு உதவும் செயல். சாத்தானுக்கு உதவும், சாத்தான் காட்டும் புண்ணியம் என்ன என்றால், கடவுளின் குடும்பத்தை நம்பாதே, திருவிழியத்தில் கையில் எடுத்துக்கொள், திருவிழியத்தில் சொல்வது போல் மனித கட்டளைகளை கடைபிடி. யாருன்னா கேளுங்க, எப்படியா மீட்பு கிடைக்குது அப்படின்னு அருங்குடை இயக்கத்தினரை கேட்டால், பாவம் போக்கி மீட்பு கிடைக்கிறது என்பார்கள். அவர்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள பாவத்தை எல்லாம் போக்குகிறார்களாம், அதுக்காக ஜெபிக்கிறார்களாம் பாவத்தை போக்க. அதனால தான் மார்ட்டின் லூத்தருடைய ஒரு போதனை, ஒரு தப்பறை என்று சொல்லலாம். என்ன தப்பறை என்றால், பாவம் செஞ்சினா உன்னை கடவுள் தண்டிப்பார். அந்த தண்டிப்பார் என்ற வார்த்தை தான் என்னவாக மாறுகிறது என்றால் தப்பறையாக மாறுகிறது. அதனால இவர்கள்லாம் கேட்பாங்க, என்ன தப்பு என்ன தப்பு என்ன தப்புன்னு கேட்பாங்க. எந்த ரேங்கில் போய் கேட்டாலும், ஒரு குருட்ட கேட்டாலும் சரி, ஒரு அருட்சகோதர நிலையில் இருக்க கேட்டாலும் சரி, ஒரு ஆயர், கர்தினால், யார்கிட்ட கேட்டாலும் இதை சொல்லக்கூடிய அதாவது அருங்குடை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யாரு பிரேஸ் தி லார்ட் சொல்லக்கூடிய நபர்கள் அனைவரும் அவர்களிடம் சென்று பிரேஸ் தி லார்ட் சொல்லாதீங்க, அருங்குடை பாடல் பாடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன தப்பு அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் டிஸ்ட்ராக்ஷன். தப்பை நோக்கி நம்மை வழி நடத்தி செல்வது, அதான் தப்பறை என்று சொல்கிறோம். நம்மை டிஸ்ட்ராக்ட் பண்றது ஒரு தப்பறை என்று சொல்லலாம். அந்த காலத்தில் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்றதே பெரிய பாவமாக பார்க்கப்பட்டது. இப்பெல்லாம் என்ன பார்க்கறாங்கன்னா, ராடிக்கல் தாட், முற்போக்கு சிந்தனையாளர்கள், ப்ராக்ரெசிவ்ஸ், இப்படிலாம் வேற வார்த்தை வைத்து அந்த காலத்து தவறுகளை இன்று தவறில்லை என்று கூறிக்கொண்டு செய்கிறார்கள். அந்த திருவிழிய வாசகத்தில் காட்டுவார் அல்லவா, அவர்கள் சொல்வதை போல் செய்யுங்கள், அவர்கள் செய்வதை போல் செய்யாதீர்கள் என்று சொல்வார் அல்லவா, அந்த இடம். அது மாதிரி இந்த குருக்கள் சொல்வது போல் செய்யுங்கள் அர்த்தம். திருப்பலியில் சொல்லப்பட்டிருப்பதை அவர்கள் மன்றாட்டில் சொல்லும் பொழுது அந்த மன்றாட்டில் சொல்லப்பட்டிருப்பதை செய்யுங்கள், அவர்கள் செய்வதை போல் செய்யாதீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? இந்த எம்டினஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த விசுவாசம் செத்த நிலை, அந்த விசுவாசம் நம்பிக்கை இல்லாத நிலையில், எதிர்நோக்கு இல்லாத நிலையில் செயல்படுகிறார்கள் அல்லவா, அதுகொண்டு நீங்களும் எதிர்நோக்கு இல்லாத நிலையில் செயல்படாதீர்கள், அதான் அவர்கள் செய்வது போல் செய்யாதீர்கள். அன்று பரிசேயர்கள், இன்று அருங்குடை குருக்கள் என்று ஒண்ணுதான். நம்பிக்கையற்றவர்கள், எதிர்நோக்கு இல்லாதவர்கள், மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றவர்கள், இவர்கள் தான் இன்றைய பரிசேயர்கள். அன்றைக்கு பரிசேயர்கள் என்ன செய்தார்களோ அதை இன்று செய்பவர்கள். சட்டம் தான் பெருசு, இது மீட்பு பெருசு இல்லை, ஆன்ம பெருசு இல்லை என்று செயல்பட்டார்கள் அன்று. அதுகொண்டுதான் இன்று சட்டம் என்ற இடத்தில் எதை வைத்திருக்கிறார்கள் என்றால் திருவிவிலிய வாசகங்கள். திருவிவிலிய வாசகங்கள்லாம் நம்மை மீட்கும் என்று சொல்பவர்கள் அருங்குடை இயக்கத்தினர்கள். சோலா ஸ்கிரிப்சுரா என்ற அந்த கோட்பாடை, அந்த தத்துவத்தை கடைபிடித்து வாழ்பவர்கள் இன்றைய அருங்குடை குருக்கள். அவர்களை போல் நாம் செய்யக்கூடாது அப்படின்னா, சோலா ஸ்கிரிப்சுரா என்ற நம்பிக்கையை நாம் இருக்கக்கூடாது. என்ன தவறு செய்கிறார்கள்? அவர்களும் திருவுலத்தை தானே கடைபிடிக்கிறார்கள் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த சோலா ஸ்கிரிப்சுரா என்ற மார்ட்டின் லூத்தர் கற்றுக் கொடுத்த அந்த தப்பறையை கடைபிடித்து வாழ்பவர்கள். அதுதான் நீங்க சொல்கிறார்கள். அன்னை மரியாள் என்ன சொல்கிறார்கள் என்றால், a world where faith itself would die. அடுத்தது நாளை பார்ப்போம்.